குட்டி ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்றதா பார்க்க போறோம். இப்ப இந்த ஃபீலிங்ஸ பார்த்தவொன்ன, என் கிட்ட மட்டும் வராத. உன்னோட இந்த நோய நானே குணப்படுத்துறேன் வா போலான்னு, இவ ஹீரோவா அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறா. இப்ப 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இவ்ளு பாத்தீங்கன்னா, ஏதோ கிளாமரான ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்து, ஹீரோவ செடியூஸ் பண்ற மாரி பண்ணிட்டு இருக்க. என்னாச்சு இந்த பைத்தியக்காரிக்குன்ற மாரி ஹீரோ பாத்துட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா, இவ தான் புருஷன செடியூஸ் பண்றதுக்காக சர்ச் பண்ணி இந்த மாரி ட்ரெஸ் போட்டு வந்திருப்பா. இப்ப அவ இப்படி வந்தவொன்ன, இந்த ட்ரெஸ்ல கூட பார்க்க சூப்பரா தான் இருக்குன்னு, ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, அவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பார்க்க, ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "சார் என்னன்னு பாருங்கன்னு" சொல்ல, "அத விட்டு தல நமக்கு இதுதான் முக்கியம்னு" ஹீரோ மறுபடியும் அவள கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, இவ்ள பாத்தீங்கன்னா, "இப்படி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா தான் குழந்தை பிறக்கும். இந்த விஷயமே எனக்கு லேட்டா தானே புரிஞ்சுதுன்னு" இவ வெட்கப்பட்டுட்டு ஹீரோ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. பார்த்தா மறுபடியும் ஃபோன் கால் வருது. இப்ப அந்த ஃபோன் கால் வந்த உடனே ஹீரோ அந்த ஃபோன் எடுத்து பேசிட்டு இருக்க. இவளுக்கு பயங்கர கோவம் வந்து, "போடா லூசு பயலே" அப்படின்னு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப 2 பேரும் கீழ வந்ததுக்கு அப்புறம் இவங்க உள்ள தலகாணி எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு செம காண்டாயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. "ஏன்டா என்ன பண்ண? இவ்ளோ கோவமா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல பாட்டி அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் கால் வந்துருச்சு. அதான் அவ இவ்ளோ காண்டா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன்டா லூசு பயலே! இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ஓ பொண்டாட்டி கூட ஒண்ணா இருக்கும்போது ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும்னு தெரியாதான்னு" பாட்டி சொல்லிட்டு இருக்க. "நான் என்ன பாட்டி பண்றது? ஏலியன பத்தி ஏதோ டீட்டெயில் வந்துச்சு. அதனால தான் முக்கியமான கால்ன்னு பேசிட்டு இருந்தேன்னு" சொல்ல, எப்ப பார்த்தாலும் அந்த ஏலியனே கட்டி பிடிச்சுட்டு அழுகுற. ஏன்டா அப்படி பண்ற? உனக்கு குழந்தைய பத்தி கவலையே இல்லையான்னு சொல்ல, என்ன பண்றது? என்ன காப்பாத்த ஏலியனால தான் முடியும். அப்படின்னா அததானே நான் பார்த்தாகணும்னு சொல்ல, இவ கோவத்துல ஹீரோவோட கால மிதிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறா. இப்ப அடுத்த நாள் 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு தான் போறாங்க. இவ கோவத்துல ஹீரோ கூட வராம தனியா வந்துட்டு இருக்க. ஹீரோ அவனா ஓடி வந்து பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். இப்ப இந்த தங்கச்சிக்காரி ஸ்டேஜ்ல ஏறி என்ன சொல்றானா, இந்த ஊர்ல ஏலியன் இருக்குது உண்மைதான். இங்க நிக்கிறாளே என் அக்காக்காரி அவ ஒரு ஏலியன் தான் சொல்லிட்டு இருக்க. என் பொண்டாட்டி ஒண்ணும் ஏலியன் கிடையாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, இவ பூன உலகத்தோட இளவரசி. வேற கிரகத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இவளால நமக்கு ஆபத்து தான் இவள புடிங்கன்னு சொல்ல, அங்க உள்ள பாடி கார்டுங்க இவள பிடிக்கிற மாரி வர, ஹீரோயினோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, அவ ஏலியன்னு சொல்ல உன்கிட்ட ஆதரம் இருக்கா? அவ உன் கூட பொறந்த அக்கா. அவள பைத்தியம்ன்னு சொன்னீங்க. இப்ப ஏலியன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீ தான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போகணும்னு நினைக்கிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, அப்படின்னா இதோ நிக்கிறானே இவனும் ஒரு ஏலியன் தான். வேணா அவன செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, அவனுக்கு கோவம் வந்துருது. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நான் ஏலியன்னு சொல்றியே, அதுக்கு உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஒரு மந்திரத்த போட்டுவிட்டு, அவளுக்கு காது முளைக்கிற மாரி பண்றா. அத பாத்தவன அவள பாத்தீங்கன்னா, "ஐயய்யோ! பாத்தீங்களா? இவ தான் ஏலியன்னு" தங்கச்சிக்காரி மேல பழிய போட, அவளுக்கு காது வந்தத பாத்து, அங்க உள்ள எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. இப்ப அந்த ஆள பாத்தீங்கன்னா, அவன் அவனோட மந்திர சக்திய போட்டு அந்த காத மறைய வச்சுடுறான். இப்ப இவங்க எல்லாரும், "இவ தான் ஏலியன்னு பேசிட்டு இருக்க. நான் ஒண்ணும் ஏலியன்லாம் கிடையாது. நான் சாதாரண மனுஷி தான்ப்பா. ஏலியனோட லிஸ்ட் என்கிட்ட இருக்கு பாருங்க. இந்த லிஸ்ட் வேணும்னா 1 பில்லியன் தரணும். இந்த பணத்த குடுத்துட்டு இந்த லிஸ்ட்ட எடுத்துட்டு போங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. என்ன இவ பணத்துக்காக இப்படி மோசமா இறங்கிட்டாளேன்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா, அந்த பூனை உலகத்த சேர்ந்தவன் தான் அவனுக்கு லிஸ்ட் குடுத்திருப்பான். ஆனா அவ இப்படி யூஸ் பண்ணுவான்னு அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இப்ப அந்த பார்ட்டில ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்க எல்லாரையும் முட்டாளாக்குறதுக்காக தான் இவ பேசிட்டு இருக்கா. இவ பேசுறத நம்பி டைம வேஸ்ட் பண்ணாம எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல, இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வரேன் நீங்க போங்கன்னு சொல்ல, ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட மந்திர சக்திய போட, இடி வந்து அவ தலையிலேயே விழுந்துருது. பார்த்தா அவ முடி மூஞ்செல்லாம் கருகி போய் கிடக்க. அத பார்த்தா அங்க உள்ள எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் கீழ இருந்து அப்படியே மந்திர சக்தி மூலமா ஹீரோவோட ரூமுக்கு வர, அத ஹீரோயினோட கண்ணால பார்த்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "எப்படி நீ மேல வந்த? இப்பதான் உன்ன கீழ பார்த்தேன். அதுக்குள்ள நீ மேல வந்துட்ட. மேல ஏறியே வரல, லிஃப்ட்லயும் வரல. எப்படி நீ வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஆஹா! டெலிபோர்டேஷன இவன் முன்னாடி பயன்படுத்தினது தப்பா போச்சேன்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. உண்மையாவே நீ ஏலியனான்னு ஹீரோ கேட்க ஆரம்பிச்சுடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உனக்கு சூப்பர் பவர்லாம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லைட்டா சரக்கு அடிச்சதுனால உங்களுக்கு தல சுத்துதுன்னு நெனைக்கிறேன். நான் நார்மலான பொண்ணு தானே" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு இவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பார்க்க, "எங்க வர? ஒழுங்கா வெளிய போய் படுறான்னு" இவ ஹீரோவ புடிச்சு வெளிய தள்ளி விட்டுர்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட வீட்டுக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "இனிமே நான் இந்த வீட்ல தான் இருக்க போறேன்னு" சொல்ல, பாட்டி ஹீரோயினுக்கும் செம கோவம் வந்துருது. இப்ப ஹீரோயின், பாட்டி 2 பேரும் கோச்சுக்கிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. "அம்மாடி இந்த வீட்டுக்கு மருமக நீ மட்டும் தான். வேற யார் உள்ள வந்தாலும் கண்டிப்பா நான் விடமாட்டேன். வா 2 பேரும் போறதுன்னா ஒண்ணா சேர்ந்து வெளிய போலான்னு" சொல்ல, "ஆமா பாட்டி நம்மளே சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சுக்கலாம் வாங்க போலான்னு" 2 பேரும் லோக்கல்ல மருத்துவம் பார்க்க போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின சமாதானப்படுத்தலான்னு ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு வர, அந்த இடத்துல இருக்குது இவளோட தங்கச்சி. ஆனா அவ திரும்பி நிக்கிறதுனால ஹீரோக்கு தெரியல. இப்ப அவள பார்த்த உடனே, "இது உனக்காக தான்" அப்படின்னு சொல்லிக் குடுக்க, ரொம்ப தேங்க்யூன்னு அவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்த உடனே, "என் வீட்டுக்குள்ள எப்படி நீ வந்த? உன்ன யாரு உள்ள விட்டதுன்னு சொல்ல, நம்ம 2 பேருக்கும் தானே கல்யாணம் ஆகப் போகுது. அதனால தான் நான் அட்வான்ஸா உள்ள வந்துட்டேன்னு" அவ சொல்லிட்டு இருக்க. "உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. வெளிய போன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பாட்டி கூட உட்கார்ந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்கா. எவ்ளோ பெரிய நோயா இருந்தாலும் நாங்க குணப்படுத்திருவோம். வெறும் ரூ. 68 தான். வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பிசினஸ் பண்றது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஆன்லைன்ல. இப்ப அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் வரா. இப்ப வந்து இவங்க 2 பேரும் பொய் சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. 2 பேரும் ஏமாத்துக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா, இந்த தங்கச்சிக்காரி ஹீரோ கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, "நான் சொல்றத நீ கேட்கலனா, உன் பொண்டாட்டி ஒரு ஏலியன் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லிருவேன். நான் அந்த வீட்ல இருக்கிறதுக்கு நீ அலோ பண்ணி தான் ஆகணும்னு" சொல்ல, ஹீரோவும் வேற வழி இல்லாம இருந்து தொலைன்னு சொல்லியிருப்பான். இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, சீக்கிரமே உன் புருஷன கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "என் பொண்டாட்டி கூட என்ன பிரச்சனை? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ. அப்படி போலன்னா உனக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு" அவள அங்க இருந்து தொரத்தி விட்டுட்டு, இப்ப அவன் ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கால புடிச்சு ஒரே மிதியா மிதிச்சு விட்டுறா. "சும்மா நடிக்காதடா. பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தியா வீட்டுக்கு கூட்டிட்டு வர, ஒழுங்கா போய் தொலைன்னு" சொல்ல, ஹீரோவும் சோகமா அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயினோட வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, "அக்கா தான் உனக்கு இந்த சூப்ப குடுக்க சொன்னா, இந்தா குடின்னு" சொல்லி குடுக்க, "எனக்கு இந்த சூப்பும் வேணாம், ஒண்ணும் வேணாம். இந்த இடத்த விட்டு போடின்னு" சொல்லிட்டு ஹீரோ போக பாக்க, இவ ஹீரோவோட மண்டையில அடிச்சு ஹீரோவ மயக்கம் போட வச்சுர்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் பெட்ரூம்ல தான் இருக்காங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாட்டி கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. "பாட்டி, என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். எனக்கு குழந்தை பெத்து தரேன்னு சொல்லிட்டு அவ கூட ஒண்ணு சேர்ந்து சுத்திட்டு இருக்கான்னு" இவ அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த சைடு ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உன் கூட சேர்ந்து நான் குழந்தை பெத்துக்கிட்டேன்னா, என் அக்காவால கிட்ட கூட வர முடியாதுன்னு சொல்ல, என்ன காப்பாத்து பொண்டாட்டின்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஆஹா! என் புருஷன் ஏதோ ஆபத்துல இருக்கார் போலயேன்னு இவ டக்குன்னு மறைஞ்சு வந்துடுறா. வந்து பார்த்தா அந்த தங்கச்சிக்காரி ஹீரோ கூட இப்படி ஒரு நிலைமையில இருக்க. அவள அப்படியே மயக்கம் போட வச்சுர்றா. இவ லைட்டா குடிச்சிருக்கிறதுனால அவளோட பூனை காதோட வந்து ஹீரோ முன்னாடி நின்னுட்டு இருக்க. இவன் ஹீரோயின பாக்குறான். பார்த்தவன தான் அன்னைக்கு நடந்தது ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி அவளோட காத பார்த்திருப்பான் இல்லையா? அத பார்த்தவன, அப்படின்னா நம்ம பொண்டாட்டி ஒரு ஏலியனான்னு ஹீரோ டக்குன்னு கண்ண மூடிட்டு இருக்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு இவள பாத்துர்றா. "என்னாச்சு உன் காதுக்கு?" அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. இப்ப அவ டக்குன்னு அவனோட செயின கழட்டி, "நீ பார்த்தது எல்லாம் மறந்து போகணும். உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னு" அவளோட நினைவு எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக சொல்ல, அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயின் பண்ற எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோ இந்த பக்கம் நடிச்சிட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "கவலைப்படாதீங்க. என் உண்மையான உருவம் யாருக்கு தெரியாது. நான் ஏலியன்னு தெரிஞ்சா எல்லாரும் போட்டு என்ன ரிசர்ச் பண்றவேன்னு சாகடிச்சிருவீங்களே. அதனால தான் நான் யாருன்றதே சொல்லல. உன்ன காப்பாத்த வேண்டியது என் பொறுப்புன்னு" இப்ப ஹீரோவோட கைய புடிச்சுட்டு ஹீரோக்கு சக்தி குடுத்துட்டு இருக்க. ஹீரோ கிட்ட போனவுன மறுபடியும் அவளுக்கு பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்குது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ண, ஹீரோ டக்குன்னு கண்ண முழிச்சிடுறான். இப்ப அவன் மறுபடியும் இவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "விடுடா" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன் விடமாட்டேங்கிறான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. பாட்டி தான் கால் பண்றாங்க. "டேய், என் கண்ணு முன்னாடியே மருமக திடீர்னு மறைஞ்சு போயிட்டாடா. எங்க போனான்னு தெரியலையேன்னு" சொல்ல, பாட்டி பேசினது இவ காதுல விழுந்துருது. இப்ப இவ அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்க, "பாட்டி, நீங்க ஏதாவது தப்பா பார்த்திருப்பீங்க. நான் அப்புறமா பேசுறேன்னு" இப்ப இவன பாத்தீங்கன்னா, "நீ யாருன்றது எனக்கு முக்கியம் இல்ல. நீ ஏலியனா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, நீ என்னோட பொண்டாட்டின்றது தான் உண்மைன்னு" சொல்ல, ஏலியன்றத இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? ஒண்ணும் புரியலன்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் வாழ்க்கை உனக்கானது. நீ தான் என் பொண்டாட்டி. என் வாழ்க்கையில இருக்க ஒரே பொண்ணு நீ தான்னு" சொல்லிட்டு, இப்ப அவன் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்க, அவ ஹீரோவ புடிச்சு வெளிய தள்ளி விட்டுர்றா வழக்கம் போல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் நியூஸ்ல இவளோட தங்கச்சிய பத்தின நியூஸ் தான் போட்டிருக்காங்க. ஒரு லிஸ்ட் குடுத்திருப்பா இல்லையா? இந்த பேர்ல உள்ள எல்லாரும் ஏலியன்ஸ்ன்னு. பார்த்தா அவங்க எல்லாருமே மனுஷங்க தான் ப்ரூஃப் ஆயிருச்சு. இப்ப அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவ வீட்டுக்கு முன்னாடி காசு குடுத்த எல்லாரும் வந்து கத்திட்டு இருக்காங்க. "ஒழுங்கா குடுத்த காசு திருப்பி குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவளோட அப்பா, அம்மா 2 பேரும் புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க இவள. "என்ன பண்றது? எவ்ளோ பெரிய பிரச்சனை இழுத்துட்டு வந்துட்ட பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அம்மா, அப்பா கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளிய வருவேன்னு" இவ மறுபடியும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஒரு பார்ட்டி நடக்க போது. அந்த பார்ட்டில இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல உள்ள எல்லாரையும் கூப்பிடுறா. அதாவது ஹீரோயினோட கிரகத்துல உள்ளவங்கள. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, "உங்களோட இளவரசி நான் தான். நான் சொல்றத நீங்க செஞ்சு தான் ஆகணும்னு" சொல்ல, இவ சொல்றத நம்பி அங்க உள்ள எல்லாரும் இவளுக்கு மரியாதை குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பார்ட்டிக்கு ஹீரோ, ஹீரோயின் எல்லாரும் வந்துட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, "என்ன மாமா இந்த பைத்தியக்காரி கூட சுத்திட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா இவ ஒரு பைத்தியம். இவ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்னு" தங்கச்சிக்காரி சொல்லிட்டு இருக்க. "யாரு மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்? என்ன எப்படி நீங்க 2 பேரும்
பைத்தியமாக்குனீங்கன்னு நீயே உன் வாயால சொல்லுவ பாருன்னு இவ அவளோட செயின் எடுத்து லைட்டா மந்திரத்த போட அவ எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஆக்சுவலா எங்க அக்கா நல்லதா இருந்தா. நாங்க தான் வேணும்னே அவள படிக்கட்டுல இருந்து கீழ தள்ளிவிட்டு மெண்டலாக்க ட்ரை பண்ணி அவள அந்த விஷயத்துல மாட்ட வச்சு இந்த விஷயத்துல மாட்ட வச்சு பைத்தியம்ன்றத ப்ரூவ் பண்ணோன்னு இவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல இத கேட்டவுடனே அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிட்டு சித்திக்கு ஒரு அறைய போட்டுடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ண நல்லா பாத்துக்குவேன்னா அவள பைத்தியமா என் முன்னாடி காமிச்சிருப்ப. உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு அவரு அவங்க சித்தி கூட சண்டை போட்டுட்டு இருக்க, இவ வாயாலே எல்லா உண்மையும் சொல்லிட்டா இல்லையா? அத பார்த்தவுடனே அங்க உள்ள எல்லாரும் இவள பத்தி ஒரு மாரி பேசிட்டு இருக்க, இப்ப இவள பாத்தீங்கன்னா, "என்னடி பண்ண? நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நீ தான் ஏதோ பண்ணியிருக்கணும்னு" கத்தி எடுத்து ஹீரோயின குத்த, ஹீரோயின் அவ மந்திர சக்திய போட்டு அவள தள்ளி விட்டுர்றா. இவ தான் பிரின்சஸ் ஆச்சே! இவளுக்கு எதுவும் ஆகல. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நீ கத்தியால குத்துனா நான் செத்து போயிருவேனா? இதுக்கெல்லாம் சாகுற ஆளு நான் கிடையாதுன்னு" ஹீரோயின் அவளோட உண்மையான உருவத்துக்கு மாற, அவள பார்த்தவுடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிர்றாங்க. உண்மையாவே மியா உலகத்தோட இளவரசியா இவன்னு அங்க உள்ள எல்லாரும் இவளையே ஒரு மாரி பாத்துட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "நீ ஏலியன்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியுமே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஆமா செல்லம், இந்த காத நான் முன்னாடியே கண்டுபிடிச்சுட்டேன்னு" இவனு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இவ்வளவு நாள் நான் எப்படி இருந்தேனோ அப்படிதான் இருக்க போறேன்னு" இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் பொண்டாட்டி ஏலியனா இருந்தா என்ன தப்பு? ஒரு பிரச்சனையும் இல்ல. தாராளமா என் பொண்டாட்டி கூட தான் இருப்பேன்னு" சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, "ஆக்சுவலா உங்ககிட்ட 2 உண்மைய மறைச்சுட்டேன். ஒண்ணு நான் இளவரசின்றது. 2வது விஷயம் நான் இங்க வந்தது குழந்தை பெத்துக்கிறதுக்காக. ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்க சொல்லி எங்க அம்மா சொல்லி விட்டாங்க. அவங்க சொல்றத கேட்கலன்னா என்னால என் உலகத்துக்கு போக முடியாதுன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "குழந்தை பெத்துக்கிறதுக்கான ப்ராசஸ்ல தான் நானும் இறங்குனேன். ஆனா நீ தாண்டி விடமாட்டேங்கிறேன்னு" ஹீரோ அவள பிடிச்சு கிஸ் பண்ண, அவளுக்கு மறுபடியும் பட்டாசு வெடிக்கிற மாரி இருக்கு. இப்ப ஹீரோயின் அவ கையில போட்டிருக்க பிரேஸ்லெட் பாத்தீங்கன்னா, சார்ஜ் ஃபுல்லா ஏறிருது. அவ கிட்ட இருந்த பிரேஸ்லெட்ட இவ வாங்கிறா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்க, இவ ஹீரோவோட நெஞ்சில கை வைக்கிறா. அப்படி கை வச்ச உடனே அவன் உடம்புல உள்ள நோய் முழுசா அவன விட்டு போக 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ரொம்ப நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோவோட கையில 2 குழந்தைங்க இருக்கு. அந்த 2 குழந்தையையும் ஹீரோ தான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, குழந்தைங்க அழுகக்கூடாது. அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் குழந்தைங்கள பாத்துட்டு இருக்க, "மேடம், சார் நெனச்சா ரொம்ப கவலையா இருக்கு. நைட் ஃபுல்லா கண்ணு முழிச்சு குழந்தைங்களே பாத்துட்டு இருக்காரு. கண்ணுக்கு கீழ கருவளையம் கூட வந்துருச்சுன்னு" சொல்ல, "என்னம்மா பண்றது? என் மருமகள பத்தி எந்த நியூஸும் இல்ல. குழந்தைய பெத்து குடுத்துட்டு அவ பாட்டுக்கு அவளோட உலகத்துக்கு போயிட்டா. கண்டிப்பா திரும்பி வருவான்னு தான் நம்பிட்டு இருக்கேன். அவ போய் 2 மாசம் ஆச்சு. இன்னும் எந்த ஒரு தகவலும் இல்லையே. ஆனா அவ கண்டிப்பா திரும்பி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு" பாட்டி சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். "நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். நீ எப்ப திரும்ப வருவேன்னு தெரியலையேன்னு" இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. "நான் மறுபடியும் வந்துட்டேனேன்னு" இவ பல்ல காமிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. "எதுக்குடி என்ன விட்டு போன?" அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு, டக்குன்னு அழுத வாக்க அவள புடிச்சு கட்டி புடிச்சுட்டு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லி அவள கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, பூனை இளவரசி கூட இப்படி ஒண்ணு சேர்ந்து வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.